ரியாவோட ஆசையெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவ அந்த மாதிரி தான் சொன்னா. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ அழாத. இங்க பாரு, நான் என்ன சொல்லணும் அதை மறந்துடு. இங்க வந்ததை கூட நீ மறந்துடு. நானும் மறந்துடுறேன். இது ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் மெஹ்ரா, ரியாவோட கேர்டேக்கரா இருக்கிறது தான் என்னோட வாழ்க்கையோட லட்சியம்னு நினைச்சேன். அதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன். அப்படிப்பட்ட எனக்கு ரியாவுக்கு உண்மையான அம்மாவா ஆக வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கல. எனக்கு உண்மையிலேயே இந்த பொறுப்பு கிடைச்சதுன்னு வைங்க, நான் தான் இந்த உலகத்திலே அதிர்ஷ்டசாலின்னு நினைப்பேன். அவசரப்படாத. நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? மிஸ்டர் மெஹ்ரா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ரொம்ப நல்லவர். உங்களை விட்ட வேற யாரும் கிடையாது. நீங்க என்னைக்குமே என்ன ஒரு எம்ப்ளாயியா பார்த்ததில்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ என்னோட எல்லா பில்ஸையும் நீங்களே பே பண்ணீங்க. சேலரியில கூட படிச்சுக்கல. நீ இல்லாம வேற எந்த ஒரு எம்ப்ளாயா இருந்திருந்தாலும் ஐ ப்ராமிஸ் நான் அதை தான் பண்ணிருப்பேன். இப்படி ஒரு நல்லவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வந்து கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லி கெட்டவளாக விரும்பல. மிஸ்டர் மெஹ்ரா, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ஞாபகம் இருக்கா? ரியா 5th படிக்கும் போது எல்லா கெஸ்டும் என்ன சர்வன்ட்னு சொன்னாங்க. ஆனா நீங்க எல்லார் கூடயும் என்ன டின்னர் டேபிள்ல என்ன சாப்பிட வச்சீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். இது ஒரு ஹானர் மாதிரி. நீங்க எனக்கு இவ்ளோ நல்லது செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு திரும்ப செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை நான் இழக்க மாட்டேன். இந்த சமூகத்துல ஒரு பொண்ணை எப்படி நடத்துவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், எப்படி நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களோட ஒய்ஃபாக கொடுத்து வச்சிருக்கணும், ரியாக்கு அம்மாவா இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். இதை எப்படி நான் முடியாதுன்னு சொல்லுவேன்? நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. அதனாலதான் இந்த ஜென்மத்துல என் பேரு உங்க கூட சேர போகுது. நான் உங்களோட இந்த மேரேஜ் ப்ரொபோசல ஏத்துக்காம இருக்க முடியாது. இங்க பாரு மீரா, தேங்க்ஸ். நான் ரியா கிட்ட போய் சொல்றேன். இப்ப விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. அம்மா, அது பல்லவி ரன்பீர் கிட்ட என்ன சொல்லிருக்கானா, நீ உன் அம்மாவை உயிரோட பாக்கணும்னா பிராச்சியை விட்டு விலகிட்டு ரியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. இதுல நீ டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? ஆரம்பத்துல இருந்து பல்லவி இதுதான் ஆசைப்படுறான்னு தெரியும்ல. ஆனா அம்மா, ரன்பீரோட முதல் காதல் பிராச்சி. எனக்கு தெரியும்பா, இதுவும் எனக்கு நல்லா தெரியும். இந்த உலகத்துல ஒரு சில பேருக்கு தான் அவங்களோட முதல் காதல் கைக்குடி வரும்பா. நம்ம ரன்பீர் எப்படி உலகத்துல ஒரு ஆளானா? அம்மா, ரன்பீர் என்னோட பையன், விக்ரம் கோலியோட பையன். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் ஆசைப்பட்டதை அவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதா ஒரு அப்பாவோட வேலை. ஆனா இன்னைக்கு ஏன் பொண்டாட்டியே அவனோட அம்மாவை அவனோட மிகப்பெரிய சந்தோஷத்தை அழிச்சிட்டான். நான் பல்லவி கிட்ட பேசுறேன். ஏன்னா அம்மா, ரன்பீர் எப்படி எனக்கு பையனோ அதே மாதிரிதான் அவளுக்கும் பையன். உனக்கு எது சரின்னு படுதோ அத நீ பல்லவி கிட்ட பேசுப்பா. பேசுறம்மா. விக்ரம், நீங்க எங்க போயிருந்தீங்க? இன்னொரு தடவை இந்த வீட்டுல நீ பிராச்சியோட பேரை சொன்னீங்கன்னா அப்புறம் என் பணத்தை தான் நீ பாப்ப. பல்லவி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ரன்பீர் கிட்ட பேசினது சொல்ல வரீங்களா? நானும் உன்கிட்ட அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். என்னாச்சு பல்லவி? என்னன்னு தெரியல, என்னமோ என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நானா இப்பவே டாக்டர் கூப்பிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. விக்ரம், இல்ல இல்ல விக்ரம், இத டாக்டர் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் பையன் கஷ்டப்படுறான், அதனாலதான் நானும் கஷ்டப்படுறேன். நான் ரன்பீர் கிட்ட என்ன சொன்னேன்னா, ராச்சியை மறந்துட சொன்னேன். அப்புறம் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்.
கண்டிப்பா அவன் மனசு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா என் பையன் இருக்கானே, அவன் என் மேல உயிரையே வச்சிருக்கான். அதனாலதான் நான் சொன்ன உடனே அவன் சரின்னு சொல்லிட்டான். ஆனா ஆனா என்ன? அவனால பிராச்சியை மறக்க முடியல. விக்ரம், நான் அவனுக்காக ஸ்பெஷலா ஏதாவது பண்ணா அவன் வந்து சொல்லுவான், அம்மா எனக்கு இதுதான் பிடிக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பான். இத நீங்க எப்படி பண்ணீங்கன்னு வேற கேட்பான். நான் அவனோட அம்மா. அவனோட பசிய புரிஞ்சுகிட்ட எனக்கு அவனோட மனச புரிஞ்சுக்க முடியாதா என்ன? பிராச்சி ரன்பீருக்கு ஏத்தவளே கிடையாது. அவன் கண்டிப்பா ரியாவை கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் பிராச்சி அவன் மறந்துடுவான். எல்லாம் அப்புறம் சரியாயிடும். அப்பா எங்க பாட்டி? நீ நல்லா இருக்கணும்பா. நீ உன் அம்மாவோட சந்தோஷத்துக்காக உன்னோட சந்தோஷத்தை நீ தியாகம் பண்ணிட்ட. என் ஆயுசையும் சேர்த்து நீ எடுத்துக்க. ரியா, என்னாச்சு? நான் நினைச்சது நடந்துருச்சு. அப்ப அண்ணன் மீரா கிட்ட பேசலையா? மீரா ஆண்டி வந்து மீரா ஆண்டி முடியுதுன்னு சொல்லிட்டேன். இம்பாசிபிள். மீரா அண்ணனை காதலிக்கிறா, அதனால கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லவே மாட்டா. வாட்? எனக்கு நல்லாவே தெரியும். மீரா உங்க அப்பாவை காதலிக்கிறா. உங்க அப்பாவை யாருதான் நேசிக்க மாட்டாங்க. ஹி இஸ் த பெஸ்ட். காட், அத்தை அது நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரியா, நீ எதுக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? மீரா உங்க அப்பாவை காதலிக்கிறான்னு சந்தோஷமா இருக்கியா? எப்ப மீரா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளோ அப்பதான் நீ சந்தோஷமா இருக்கணும். அத்தை, நான் இப்ப ஏன் ஹாப்பியா இருக்கேன்னா என் மனசுக்குள்ள எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் இல்ல. கில்ட்டியா? அப்பாக்கும் மீரா ஆண்டிக்கும் வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா அப்படி இல்ல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி? ஆக்சுவலி மீரா ஆண்டிக்கு அப்பா மேல ரெஸ்பெக்ட் இருக்குன்னு தெரியும். ஆனா அவங்க அப்பாவை காதலிக்கிறாங்கன்னு தெரியும் போது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. That's so good. I am not understanding you, ரியா. மீரா உங்க அப்பாவை காதலிக்கிறாங்கிறதுக்காக சந்தோஷமா இருக்கியா? எதுக்காக மீரா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலன்னு நான் அவகிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிட்டு வரேன். அத்தை சாரி. நீ கிண்டல் பண்ணிட்டு இருந்தியா? அப்படின்னா மீரா வந்து அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாளா? ஆமா அத்தை, நான் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன். நான் ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்த்தேன். மீரா ஆண்டி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அண்ட் அவங்க எஸ் மட்டும் வெக்கப்பட்டுட்டே சொன்னாங்க. ரியா, I am so happy. இனிமே நீ இப்படி எல்லாம் விளையாட கூடாது. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். இனிமே பயப்பட வேண்டியது நாம இல்ல அத்தை, பிராச்சியும் பிராச்சியோடைய அம்மாவும் தான். அவங்க எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்கல்ல, இப்ப அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த பிராச்சி தெரிஞ்சுப்பா என்கிட்டயும் அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பா. அவ அம்மாவை விட அதிகமா நேசிக்கிற அம்மா என்கிட்ட இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்பா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் ரியா. எந்த யுத்தத்துல நான் பிரக்யா கிட்ட தோத்து போனேனோ அந்த யுத்தத்துல நீ இன்னைக்கு என்ன ஜெயிக்க வைக்க போற. பிராச்சி, ரியா என்ன கூப்பிடுறா? உங்களை கூப்பிடல, நீங்க வாங்க. கேக்குறா, அவ என்ன கூப்பிட்டா. நான் இல்லம்மா, அவ நம்மள வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா. நமக்காக அவ கதவை திறந்து வச்சு காத்துட்டு இருக்காமா. இப்பதானே நாங்க ஒண்ணு சேர்ந்தோம், அதுக்குள்ள எப்படி பிரிஞ்சோம்? நீ என்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டல்ல? எப்பயும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேமா. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேமா, சத்தியமா சொல்றேமா. ஒண்ணு நீ ரியாவை ஏத்துக்க, இல்லன்னா என்ன சாக விடு.
பிராச்சி கிட்ட இருந்து 3 மிஸ்டு காலா? ஹலோ ரன்பீர், ஹலோ. பிராச்சி, என்ன மன்னிச்சிடு. என்னால நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியல. ஏதாவது காரணம் இருந்திருக்கும், அதனாலதான் வீட்டுக்கு வர முடியல. அதுக்கு எதுக்கு சாரி சொல்ற? என்ன உன் வீட்டுக்கா? நீ வரேன்னு சொல்லிருந்தல்ல, உன்னால வர முடியலன்னு தானே சாரி கேக்குற. இருந்தாலும் தேங்க்ஸ். நீ வர முடியலனாலும் எனக்கு போன் பண்ணல, இதுவே எனக்கு போதும். நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி நினைச்சதை நீ கால் பண்ணிட்ட. நான் வீட்டை விட்டு கிளம்பி அங்கதான் வரதா இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல அம்மா என்ன தடுத்தாங்க. அவங்களுக்கும் எனக்கும் செம சண்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரன்பீர், இட்ஸ் ஓகே. உங்க அம்மா சொன்னதுனால நீ வர முடியல, பரவாயில்ல. அவங்க சொல்ற பேச்சு நீ கேட்டுதான் ஆகணும். நானா இருந்திருந்தா கண்டிப்பா அததான் செஞ்சிருப்பேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் செய்வேன். அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனாலதான் அவங்க சொல்றதை நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். நானும் எங்க அம்மா மேல உயிரையே வச்சிருக்கேன். அவங்க சொன்னதுனாலதான் நான் உன்னை பார்க்கவே வரல. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இனிமே எந்த காலத்திலயும் உன்னை வந்து சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரன்பீர், நீ அழுதுட்டு இருக்கியா? மம்மிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்ன? பல்லவி ஆண்டிக்கு ஹார்ட் அட்டாக்கா? இது எப்ப நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? நேத்து ராத்திரி நடந்தது. நான் வீட்டை விட்டு கிளம்பினப்போ. ரன்பீர், ஆண்டி எப்படி இருக்காங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் நல்லா இருக்காங்கன்னு சொல்லு. இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. ஐ திங்க் காலையில அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உன்னையும் நீ பாத்துக்கோ, ஆண்டியும் பத்திரமா பாத்துக்கோ. பிரச்சனை நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். என்ன டாக்டர் வந்துட்டாரு, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே ஓகே சரி. நீ ஆண்டியை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. என்ன? நான் ரன்பீரையும் பல்லவி ஆண்டியும் போய் பார்த்தே ஆகணும். நீ கூடிய சீக்கிரத்துல மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீரா. ஓ கம் ஆன். எனக்கு நல்லா தெரியும் அண்ணன் உன்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணாருன்னு. உனக்கு சந்தோஷம் தானே? மிஸ்டர் மெஹ்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது? அவரு ரொம்ப நல்லவர். எனக்கு அவரோட லைஃப் பார்ட்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எந்த காலத்திலயும் நான் யோசிச்சதே கிடையாது. ஆனா நான் என்னைக்கும் அதை யோசிச்சுட்டேன். ஆச்சரியமா இருக்கா? ஃபர்ஸ்ட் நீ அண்ணனை காதலிக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்சப்போ நான் உனக்கு எதிரா இருந்தேன். உன்னை வேலையை விட்டு அனுப்பணும்னு கூட நான் பிளான் பண்ணேன். ஆனா பிரக்யா திரும்ப வருவாங்கிற விஷயம் எனக்கு அப்ப தெரியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம பிரக்யா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் இனிக்க பேசி எல்லாரையும் அவ பக்கமா அவ இழுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த கதவை மூடிட்டேன். அப்படின்னா நீங்க தான் உங்க அண்ணன் கிட்ட எனக்கு ப்ரப்போசல் பண்ண சொல்லி கேட்டீங்களா? இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் செய்யல. அண்ணன் இஷ்டப்பட்டு தான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. பிரக்யா கூட இருக்கணும்னு அவர் ஆசைப்படல. உன்னோட பேரை நான் சஜஸ்ட் பண்ணேன். ஆனா அண்ணன் தான் விருப்பப்பட்டு உன்கிட்ட கேட்க வந்தாரு. இப்ப நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க மீரா? டோன்ட் வரி, அண்ணன் உன்னை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் உன்கிட்ட கேட்க வந்திருக்காரு மீரா. அட்ரஸ் அக்க ஆளு பரோட்டாவா? ரொம்ப பெரிய சந்தோஷமான நியூஸ். அண்ணன் வந்து மீரா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. என்ன? 10 மணிக்கு வாக்கிங் முடிச்சுட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாரையுமே ஹாலுக்கு வர சொல்லுங்க. அவர் முன்னாடி இந்த குட் நியூஸ் சொல்ல போறேன். சரி சரி. அண்ணா, நீங்க மீராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுனால என்னோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்க.
மீரா எப்பவுமே ஏன் கண்ட்ரோல்ல இருப்பா, ஆனா பிரக்யா இந்த குடும்பத்துல இருந்து விலகியே இருப்பா. எவ்ரிதிங் வில் பி ஃபைன் நவ. நீங்க மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்த ரியாவோட லைஃப்ல ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா அவளுக்கு தாய் பாசம் கிடைச்சிருந்திருக்கும். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருந்திருக்கும். யாருமே இன்டர்ஃபியர் உங்க லைஃப்ல ஆயிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு நல்ல ஆஃபரை வேண்டான்னு சொல்லி நான் கெட்டவளாக விரும்பல. நான் மீரா கிட்ட வேணான்னு சொல்லுன்னு சொல்லாம விட்டுட்டேன். அங்க ரியா நின்னுகிட்டு இருந்தா. நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்கிற விஷயத்த நான் மீரா கிட்ட சொன்னா அவ கண்டிப்பா ரியா கிட்ட சொல்லிடுவா. அப்படியே அவ சொல்லாம இருந்தாலும் ரியா உருட்டி மிரட்டி அவகிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுப்பா. இப்ப நான் என்ன பண்றது? என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் ஒய்ஃப் என்னைக்குமே பிரக்யா தான். பிரக்யா கிட்ட பேசலாமா? அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லலாமா? ரியாவோட கோபம், ஆலியாவோட நடவடிக்கை, இது எல்லாமே எனக்கும் பிரக்யாக்கும் எதிரா நடக்குது. இது எல்லாத்தையும் பிரக்யாவில மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா அவளால மட்டும்தான் நானும் பிரக்யா தான் உன்னோட அம்மா அப்பான்னு சொல்லி புரிய வைக்க முடியும். என் பிரக்யா நம்பர் போகவே மாட்டேங்குது. ஒருவேளை நம்பர் தப்பா போட்டனா விக்ரம் கிட்ட இருந்து பிரக்யா நம்பர் வாங்கலாம். என்ன சொன்ன? பல்லவிக்கு ஹார்ட் அட்டாக்கா? அது இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அதனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா ஆனா நீ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சுன்னா ஒண்ணு இல்லையே. நீ போய் ரெஸ்ட் எடு. ராத்திரி ஃபுல்லா தூங்கலல்ல, போ. நான் நல்லா இருக்கேன். நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஆக்சுவலி அம்மா பல்லவி ஆண்டிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா. என்னது, பல்லவிக்கு ஹார்ட் அட்டாக்கா? நான் போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வரேன். நீ டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் அவங்கள சீக்கிரமா பாத்துட்டு வந்துடுறேன். பாத்து போய் பாய். பிரக்யா அவளை எங்க அனுப்புறேன்னு தெரியுமா? உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? இந்த பாரு, ரன்பீரோட பாட்டியை பத்தியும் விக்ரம் பத்தியும் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பல்லவி பிராச்சிய அடியோட வெறுக்கிறா. யாரு எவ்வளவு வேணாலும் வெறுக்கட்டும், ஆனா என் பொண்ணு எல்லார் மனசையும் ஜெயிச்சிருவா. இதுதான் பிரக்யாவோட நம்பரா? அப்ப நான் வச்சிருக்கிறது பிரக்யாவோட நம்பர் இல்லையா? யாரு என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் உண்மை. இந்த உலகத்துல சிறந்த அம்மா யாருன்னா அது நீதான். லெட் மீ வெரி கிளியர். நீ என்னோட அக்காவும் இல்ல, இவங்க என்னுடைய அம்மாவும் இல்ல. இந்த உலகத்திலே வேர்ஸ்ட் மதர் யாருன்னு நீங்க மட்டும்தான். உங்க ரெண்டு பேரையும் விட்டு பெரியறேன். உங்க ரெண்டு பேருக்கும் எனக்கும் என்ன உறவு இருந்துச்சோ அதை இன்னைக்கே முறிச்சுக்கிறேன். ரன்வீர், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாப்பா. இதோ கொண்டு வரேன். டேய் நீ இரு. அட நீ இரு, நான் போறேன். அட நீங்க உட்காருங்க, நான் போய் கொண்டு வரேன். உட்காருங்க, நான் போயிட்டு வரேன். ஆமா, அவன் அம்மாவை என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனா அவனுக்கு அவன் அம்மா மேல ரொம்ப அன்பு இருக்கு. ராத்திரி பூரா அவன் தூங்கவே இல்லை. அவன் கண்ணை பாத்தீங்களா? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நம்ம எல்லாருக்குமே தெரியற விஷயம் ஏன் பல்லவிக்கு தெரிய மாட்டேங்குது? இத பத்திலாம் நீ யோசிக்காதப்பா. இப்போதைக்கு நீ பல்லவிய மட்டும் பாரு. அவ சீக்கிரம் குணமாகட்டும். இப்ப அவளோட நிலைமை சரியில்லைப்பா. பிரக்யா ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ரியா விஷயத்த பேசதான் திரும்ப அவகிட்ட போன் பண்ற நம்ம நினைச்சிட்டாலும் என்னவோ. ஹலோ பிரக்யா, நான் தான் பேசுறேன். ப்ளீஸ் கால் மீ பேக், இட்ஸ் அர்ஜென்ட். இல்ல, நான் அவளை சந்திச்சு பேசணும். ஆனா வீட்டுல பிராச்சி, சஹானா எல்லாரும் இருப்பாங்க. இல்ல இல்ல, நாங்க தனியா தான் சந்திக்கணும். அங்க என் ஃபேமிலியும் இருக்கக்கூடாது, பிரக்யா ஃபேமிலியும் இருக்கக்கூடாது. இல்லனா பிரச்சனை தீராது, இன்னும் பெருசாயிடும். என்ன பண்றது?
நான் ஒரு வேலை பண்றேன். ஹலோ பிரக்யா, நீ ஒரு வேலை பண்ண. நீ சாயங்காலம் மறக்காம எமல்ஷன் ஹோட்டலுக்கு வந்துரு. உன் வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த ஹோட்டல் இருக்கு. 10-15 நிமிஷம் உனக்கு லேட்டா இந்த மெசேஜ் கிடைச்சாலும் நான் வரதுக்கு முன்னாடி நீ அங்க வந்துருவ. ஆல்ரைட்? ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, பை.